வெல்கம் டு வனிதா கண்ணன் சேனல். இன்றைக்கி நம்ம என்ன சமைக்க போகிறோன்னா ஒயிட் குஸ்கா தாங்க சமைக்க போகிறோம். ஒயிட் குஸ்காவுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்க்கலாம். தாளிக்க 10 பல்லு முந்திரி, பட்டை, லவங்கம், அன்னாச்சிப்பூ, மராட்டி மொக்கு, கல்பாசி, பிரியாணி இலை, நீட்ட வாக்கில் கட் பண்ண 2 பெரிய வெங்காயம், 2 பச்சை மிளகா, ஒரு பெரிய சைஸ் தக்காளி கட் பண்ணது, ஒரு கை அளவுக்கு புதினா இலை, இஞ்சி பூண்டு 3 பச்சை மிளகா அரைச்சி எடுத்துக்கலாம். ஒரு முழு தேங்காவை வெதுப்பான தண்ணியில் தேங்காய் பால் கெட்டி எடுத்து வச்சுக்கலாம். அடுப்பை பற்ற வச்சுக்கலாம். பாத்திரம் வச்சுக்கலாம். பாத்திரம் நல்லா காஞ்சிச்சு. 3 ஸ்பூன் ஆயில் ஆட் பண்ணிக்கலாம். அதே ஈக்குவலாக 3 ஸ்பூன் நெய் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ எண்ணெய் நல்லா காஞ்சிருச்சு. பிரியாணி மசாலா ஆட் பண்ணிக்கலாம். இதில் 2 ஏலக்காவும் ஆட் பண்ணிக்கோங்க. நான் காமிக்க மறந்துட்டேன். இது நல்லா பொரிஞ்சிருச்சு. இந்த டைமில் நீட்ட வாக்கில் கட் பண்ண வெங்காயம் ஆட் பண்ணிக்கலாம். இதிலே முந்திரி பருப்பும் ஆட் பண்ணிக்கலாம். இது நல்லா கலர் சேஞ்ச் ஆகிற வரைக்கும் வதக்கிக்கலாம். இப்போ பாருங்கள், கலர் நல்லா சேஞ்ச் ஆகிடுச்சு. இந்த டைமில் இஞ்சி பூண்டு பச்சை மிளகா இதை நம்ம அரைச்சி வச்சதை ஆட் பண்ணிக்கலாம். இதிலே புதினா இலையும் ஆட் பண்ணிக்கலாம். 2 பச்சை மிளகா ஆட் பண்ணி ஒரு பெரிய சைஸ் தக்காளி கட் பண்ணி வச்சதை ஆட் பண்ணிக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி விடலாம். இப்போ தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கலாம். தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிவிட்டு தக்காளி பழம் நல்லா இந்த மாதிரி வதங்கி வரணும். இந்த மாதிரி நல்லா வதங்கி வர டைமில் நம்ம அரைச்சி வச்சுருக்க தேங்காய் பால் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இந்த பெரிய சைஸ் டம்ளரில் 1.5 டம்ளர் அரிசி எடுத்திருக்கேன். 1 டம்ளர் அரிசிக்கு 2 டம்ளர் தேங்காய் பால் ஊற்றணும். தேங்காய் பால் ஆட் பண்ணிக்கலாம். நான் 1.5 கிளாஸ் அரிசி எடுத்திருக்கேன். அது 3 டம்ளர் தேங்காய் பால் ஆட் பண்ணிக்கலாம். நம்ம தேங்காய் பால் ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடலாம். இப்போ நல்லா கொதித்து வரட்டும். இப்போ பாருங்கள், நல்லா கொதித்து வருது. இப்போ நல்லா கொதித்து வரும்போது அரிசி ஆட் பண்ணிக்கலாம். அரிசி ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. அப்பப்போ மிக்ஸ் பண்ணி விட்டுட்டே இருங்க. இந்த மாதிரி நல்லா தண்ணி சுண்டி வந்த அப்புறம் நம்ம பிளேட் வச்சு க்ளோஸ் பண்ணிக்கலாம். அது மேலே வெயிட் வச்சு நம்ம தம் வச்சிடலாம். அடுப்பு இப்போ சிம்மில் வச்சிடலாம். 10 மினிட்ஸ் அப்புறம் நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். இப்போ 10 மினிட்ஸ் ஆகிடுச்சு. நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். இப்போ பாருங்கள், சூப்பரான ஒயிட் குஸ்கா ரெடி ஆகிடுச்சு. இங்கே பாருங்கள், நல்லா உதிரியாக சூப்பராக வந்திருக்கு. உங்களுக்கு தேவைப்பட்ட எக்ஸ்ட்ரா இது 1 ஸ்பூன் நெய் கூட ஆட் பண்ணிக்கோங்க. நான் 1 ஸ்பூன் நெய் ஆட் பண்ணி இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிறேன். குஸ்காக்கு ஏற்ற மாதிரி சூப்பரான உருளைக்கிழங்கு கிரேவி பண்ணியிருக்கேன். அது நெக்ஸ்ட் வீடியோவில் அப்லோட் பண்ணுறேன். இப்போ சூப்பரான ஒயிட் குஸ்காவும் உருளைக்கிழங்கு கிரேவி ரெடி ஆகிடுச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல்லை கிளிக் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவை பார்க்கலாம். பாய்.